எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக உயர்த்துதல் என்ற வாதத்தை திருக்குர்ஆனில் எவன் கையாண்டிருக்கிறானோ, சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு ஹதீஸ் கூட வருகிறது. எந்த அளவுக்கு இந்த ரஃபா என்ற வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார் என்று பாருங்கள். அதாவது அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒருவர் அடிபணிகிறார் என்றால், பணிகிறார் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் அவரை உயர்த்துகின்றான். பணிவுடன் அடக்கத்துடன் நடந்து கொள்கின்றார் என்றால், அப்படிப்பட்ட இறை அடியாரை நிச்சயமாக அல்லாஹ் ரஃபா செய்யாமல் விடுவதில்லை. நிச்சயமாக அப்படிப்பட்ட அடியாரை இறைவன் உயர்த்துகின்றான். ரிவாயத்துகளை வைத்து பார்க்கும் போது நிச்சயமாக ரஃபா என்பதற்கு உடலோடு தூக்குதல்